வித்தியாசங்கள் மற்றும் பாவ எச்சரிக்கை குறித்து ஒரு சிறிய தொகுப்பாக பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஆழமாக இறையியல் என்றால் என்ன, அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பைபிள் ஆதாரங்களோடு விரிவாக படிக்கப் போகிறோம். இந்த 15 நிமிட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது. முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் ஏற்கனவே 2-3 பாடங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, ஒரு அறிமுக பாடமாக நாம் ஒரு 3-4 பாடங்களை நாம் படித்தோம் இல்லையா? இன்றைக்கு நாம் அதன் தொடர்ச்சியாக இறையியல் என்றால் என்ன, இறையியல் என்பது தியாலஜி மீன்ஸ் என்ன சொல்ல போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் வேதத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை இனி வருகிற காலங்களில் நாம் அதிகமாக படிக்கப் போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நாள் இந்த 4 பாடத்தை நீங்கள் பார்க்காவிட்டாலும் இனி தொடர்ந்து இந்த இறையியலை எங்களோடு சேர்ந்து இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள முன் வாருங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. நாம் நேராக வேத பாடத்திற்குள் சென்று ஒரு சிறிய தொகுப்பை, பழைய ஒரு காரியங்கள் எல்லாம் ஒரு சிறிய தொகுப்பாக பார்த்துவிட்டு நாம் அடுத்த இறையியல் என்றால் என்ன என்பதை நாம் தொடர்ந்து படிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றும் இறையியல் என்றால் என்ன? முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன மற்றும் இறையியல் தியாலஜி என்றால் என்ன. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு போவது மட்டுமல்ல, கிருபையும் சமாதானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை. மத்தேயு 1:20 மற்றும் யோவான் 1:19 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும்போது ஒரு மனிதன் தேவனை எப்படி சார்ந்து வாழ வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது. யோவான் 9:1 முதல் 3 வரை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காகவே ஒழிய சாபத்தினாலோ அல்லது தண்டனையினாலோ அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறையியல் என்றால் என்ன? இறையியல் என்பது எளிமையாக சொன்னால் தேவனை பற்றிய அறிவு அல்லது தேவனை பற்றிய படிப்பு. தேவன் யார், அவருடைய சுபாவம் என்ன, அவர் மனுக்குலத்தை எப்படி நேசிக்கிறார் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் முறையாக படிப்பதே இந்த இறையியல். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இறையியலின் ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை குறித்தான நாம் படிப்பது தான் இந்த இறையியல். தேவன் பைபிள் காலேஜ் மாணவர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே கடந்த வகுப்புகளில் சில அறிமுக பகுதிகளை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் முழுக்க நம்முடைய முதல் இறையியல் பாடத்தை நேரடியாக ஆரம்பிக்கப் போகிறோம். இன்றைய பாடம் மிகவும் முக்கியமானது. இறையியல் என்பது தேவன் நம்மை மனிதர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார், வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆழமாக படிக்கப் போகிறோம். உங்கள் பைபிளையும் குறிப்பேடையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பாடத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏன் உங்களுக்கு நான் திரும்ப இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என்றால், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவையும் அவர் மனுக்குலத்தை எப்படி அவர் நேசித்தார், எதன் மூலமாக சந்தித்தார், எதற்காக நாம் இந்த இறையியலை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன ஒரு காரணம், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் சபைக்கு போனால் மட்டும் போதும் அப்படி என்று நினைத்து கொண்டு மற்ற 6 நாட்களிலும் தங்கள் சுய வேலைகளில் தங்களுடைய சுய சித்தத்தோர்கள் மூழ்கி இருக்கிறார்கள்.
அதாவது சுய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே எல்லாமே மாறும். இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அடுத்தாக இறையிலில் நாம் படிக்க வேண்டியது சபையின் ஒழுக்கம் மற்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. யோவான் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்று இயேசு கூறுகிறார். தேவனை அறிவது என்பது இயேசுவை அறிகிற அறிவில் தான் இருக்கிறது. அதற்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக மிக முக்கியமானது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய சத்தியத்திற்கும் தூதனும் ஆதாரமாய் இருக்கிற தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய முறையை குறித்து பேசுகிறார். அதாவது தேவனுடைய சபையில் நாம் எப்படி ஆவிக்குரிய ஒழுக்கத்தோடு தேவ பயபக்தியோடு நடக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த இறையியல் நமக்கு கற்பிக்கிறது. இங்கே வேதாகமம் நமக்கு கொடுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை என்னவென்றால், ஏசாயா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, தேவனை உலகத்தின் தீமை நிமித்தம் துன்மார்க்கத்தின் அக்கிரம நிமித்தம் அவர்களை சந்திப்பார், அகங்காரிகளின் பெருமையை ஒழிப்பார். எனவே இறையியல் என்பது வெறும் அறிவு சார்ந்தது அல்ல, அது நம்மை பயபக்தியோடு வாழ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பாகும். தேவன் நமக்குள்ளே வந்து விட்டார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பாவத்திலிருந்து நாம் பரிசுத்தமாய் மாறிவிட்டோம். இப்போ பரிசுத்தர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் நாம் எப்படி தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதையும், நாம் யார் மூலம் தேவனை அறிந்து கொண்டோம் என்பதையும் முழுவதுமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் மூலம் அறிந்து கொண்டோம்? கர்த்தராகிய இயேசுவின் மூலம். அவர்தான் சொல்றார். இப்போது தேவன் யார்? வேதாகமத்தின் படுத்தி தேவன் யார் என்பதை தாமே வெளிப்படுத்துகிறவர். அப்படியால் தேவன் என்பவர் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறவர். அப்படியானால் மனிதன் பார்க்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனங்களின்படி, தேவன் தம்முடைய தூதனை காபிரியேலை மரியாளிடத்தில் அனுப்புகிறார். மனிதர்கள் தேவனை நேரடியாக பார்க்காவிட்டாலும் தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் மனிதனை தேடி வருகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 37இல் இயேசு தெளிவாக சொல்கிறார், என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தும் கண்டதும் இல்லை என்று யார் கூறுகிறார்? இயேசுவானவர் கூறுகிறார். அதே போல யோவான் 6ஆம் அதிகாரம் 46இல், பிதாவினிடத்திலிருந்து வந்தவரே ஒழிய வேறு ஒருவனும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர் என்று இயேசு தன்னை குறித்து கூறுகிறார். இதன் மூலம் நாம் அறியும் இறையியல் கோட்பாடு, மனிதன் தேவனை நேருக்கு நேர் சரீரப்பிரகமாக பார்க்க முடியாது. ஆனால் பிதாவை கண்ட ஒரே நபரான இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே நாம் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முடியும். வேதமே சொல்கிறது, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் நாம் இயேசுவானவரை நாம் விசுவாசிக்கிறோம். வார்த்தையின் தேவன் சிலுவையிலே மாம்சமாக வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அநேக விதத்திலே நாம் இயேசுவை தான் முன்மாதிரியாக வைத்து நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் செல்கிறோம் அல்லவா? அதனால் நாம் புரிந்து கொள்ள, இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நண்பர்களே, முதலாவது இறையியல் என்றால், இறையியல் என்பது கிருபையும் சமாதானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முழுமையான ஆய்வு என்பதை நாம் முன்கூட்டியே நாம் படித்தோம். அதாவது வேதாகமத்திலே மத்தேயு அதிகாரத்திலும் சரி, யோவானிலும் சரி, மனிதர்களோடு தொடர்பு கொள்வதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யோவான் 1:19. இங்கே நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. இந்த யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சீசர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அதற்கு இயேசு பதில் சொல்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? இவனும் பாவம் செய்யவில்லை, இவன் பெற்றோரும் பாவம் செய்யவில்லை. இவனிடத்திலிருந்து, அதாவது தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்கிறார். இதிலிருந்து படிக்கும்போது இறையியல் உண்மை என்னவென்றால், தேவனுடைய கிரியைகள் மனிதனில் வெளிப்பட வேண்டும்.
மனிதனுடைய குறைபாடுகளோ கஷ்டங்களோ சாபத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவும் இருக்கலாம் என்பதை இந்த இறையியல் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இறையியல் 2-3 விதங்களில் நமக்கு ஒன்று, தேவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்பு, தேவனை மனிதன் எப்படி அறிவது, தேவன் மனிதனை கண்டானா, இப்பொழுது 3வது இந்த 4வது 5வது காரியங்களாக நாம் பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால், தேவன் ஒரு மனிதன் குருடனாய் பிறப்பதும் இல்லை பாவம் செய்தபடினால அவனுக்கு இப்படி நடந்தது என்று கேட்கும். அதற்கும் தேவன் கொடுக்கிறார், என்னுடைய கிரைகள் அவனில் நடக்கும் என்பதை உறுதிப்படுத்த கூட அவன் பிறந்திருக்கிறான் அல்லவா. இறையியல் என்பது ரொம்ப ஆழமானது. நாம் அடுத்து பொதுவான மற்றும் தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நாம் பார்ப்போம். இப்பொழுது பாடத்தின் இறுதி பகுதிக்கு நாம் வருகிறோம். நமது பொதுவான வெளிப்பாடு மற்றும் தேவனுடைய பாதுகாப்பை குறித்து சங்கீதம் 23 நாம் அனைவரும் அறிவோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் நம்மை பசும்புல் மேய்ச்சல்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும் பொதுவான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு. 2வது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஏரோது ராஜா குழந்தையாகிய இயேசுவை கொலை செய்ய தேடிய போது கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி குழந்தையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பியோட கட்டளையிடுகிறார். தேவன் ஆபத்து காலங்களில் தம்முடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறார் என்பதற்கு இது ஒரு இறையியல் உதாரணம். பாருங்க, ஒரு மனிதனை தேவன் எந்த விதத்திலும் பாதுகாப்பார். அது தான் பிறந்த இந்த மனித உருவில் இந்த பூலோகத்தில் இயேசுவை கொலை செய்ய வந்தார்கள், அதாவது குழந்தையாக இயேசுவை. ஆனால் அங்கே தூதன் வந்து கட்டளையிடுகிறார். அப்போ தேவன் மனிதனை எவ்வாறு பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மளை எப்படி நேசிக்கிறார் பாருங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் புல்லுள்ள இடங்களில் கொண்டு வைக்கிறார், அமர்ந்த தண்ணீர் அட்டைகளில். அதெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத வசனம். அதற்குள்ளே இருக்கிற இன்னும் ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோமானால் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நாம் பயங்கரமாக வளர்க்கிறதற்கு ஒரு அடித்தளமாக நமக்கு அமையும். லூக்காவிலே இயேசு கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் எவ்வளவோ மேன்மையுள்ள நாமத்தை சுதந்திரித்து கொண்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த மாபெரும் இரட்சகர். இறுதி எச்சரிக்கை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11 உள்ள புத்தி இல்லாத கன்னிகைகளில் ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். மணவாளன் வரும்போது ஆயத்தமாய் இல்லாதவர்கள், உங்களுக்கு புரிகிறதா? மணவாளன் வரும்போது ஆயத்தமாய் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டவர்களும் கதவு அடைக்கப்பட்டது என்பதற்கு பொருள். அதுவே உதாரணம். எனவே பிரியமானவர்களே, தேவன் கிருபையுள்ளவர். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 10-11. அதே நேரத்தில் ஆயத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அங்கே நியாயத்தீர்ப்பும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எடுத்த இந்த முதல் இறையியல் பாடம், தேவன் யார், அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார், சபையின் ஒழுங்கு என்ன, அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை உங்கள் குறிப்புகளின்படி நாம் ஆழமாக பார்க்கிறோம். இந்த வசனங்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் பைபிளில் எடுத்து வாசித்து தியானுங்கள். அடுத்த தியாலஜி வகுப்பு பாடம் 2இல் இன்னும் தலைப்புகளோடு நாம் சந்திக்கலாம். இந்த பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நம்முடைய தேவன் பைபிள் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து தேவ செய்தியை, தேவ வார்த்தைகளை ஆழமாக கற்றுக்கொள்ள முன் வாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோட இந்த கிளாஸ் முடிவடைகிறது. நாம் அடுத்து தொடர்ந்து இந்த இறையியலின் அடுத்த பாகங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். இன்றைக்கான வகுப்பு முடிவடைந்தபடியினால் நாளை இது குறித்தான பாடங்களை உருவாகும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.